அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். Praise be to God. புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. And we bear witness that there is no other God except the one true God. மேலும் சாட்சி பகர்கிறோம் அந்த உண்மையான ஒரு அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று. போன டியூஸ்டே 2 குத்பால ஃபர்ஸ்ட் குத்பா மேஜரா அல்லாஹ் மாலிக் அல் முல்க், அனைத்து அரசாட்சியும் உடைமையாளர் அல்லாஹ் தான், அனைத்து வாழ்வாதாரங்களையும் கட்டுப்படுத்த அல்லாஹ் தான் சொல்லி சிறப்பான ஒரு செய்தி ஃபர்ஸ்ட் குத்பாலையும். இரண்டாவது குத்பால அல்லாஹ் சொல்ற விஷயம் குரான்ல தொடர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான். இது இல்லாதத இல்ல வேற எந்த கருத்தா இருந்தாலும் அது சொல்றவங்க யாரா இருந்தாலும் சரி அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருந்தாங்க. அதோட தொடக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நோ தட் லா இலாஹ இல்லல்லாஹ், தெரிஞ்சுக்கோங்க லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான். அண்ட் முகமது ரசூலா இஸ் மெசேஞ்சர், தே ஆடட் இட். இந்த விஷயம் முகமது ரசூல்லாங்கிற விஷயத்த வந்து அவங்களாவே ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் தே புட் இட் இன் த கேலிகிராஃபி that look like the Quran to the point that people who memorize the Quran were fooled. அது மட்டும் இல்லாம இந்த எழுத்து, அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து அந்த முகமது ரசூல் அதையுமே அந்த குரான்ல இருக்க அந்த கேலிகிராஃபி அந்த அந்த எழுத்து வடிவத்திலே அவங்க அதை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இதனால என்ன ஆயிருதுன்னா, ஒரு குரானை முழுமையா புரிஞ்சிக்கல, அதாவது வெறும் அந்த எழுத்துக்கள் மூலயமா மட்டுமே குரானை அணுகுறவங்க ஏமாந்து போயிடுறாங்க. ஆனா அந்த இதை தாண்டி அல்லாஹ் மட்டும் என்ற செய்தியை உள்வாங்கினவங்க இந்த விஷயத்துல தெளிவா இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது இது இணை வழிபாடுன்னு. They thought that it is Quran because this kind of identity became so common. அப்ப நாளடைவுல என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு இணை தெய்வ வழிபாடு ரொம்ப சராசரி காமன் ஆயிருது. That it becomes part and part of people life. நாளடைவுல என்ன ஆகுது, மனிதர்களுடைய அந்த நம்பிக்கை அல்லாஹ் மட்டும் என்ற நம்பிக்கையில இது ஒரு பார்ட்டாவே அது உள்ள வந்துருது. அது ரொம்ப காமன் ஆயிருதுன்னு சொல்றாங்க. God says in the Quran surah entitled Muhammad. சூரா முகமது அல்லாஹ் குறிப்பிடுறாங்க, ஃபலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். So know that, நீங்க தெரிஞ்சுக்கோங்க, that there is no deity except Allah. அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று. So சூரா முகமதுல அல்லாஹ் குறிப்பிட்டிருக்காங்க தெளிவா. So why they are trying to push the idolatry on us? So இதனால என்ன காரணத்தினால இல்ல என்ன இடத்துல வந்து இந்த இணை வழிபாடு நம்ம கிட்ட ஏன் திணிக்கணும்னு நினைக்கிறாங்க மக்கள்? Doesn't make sense. Any intelligent person knowing that ideal worship is the only unfavorable occurrence will run away from any suspicion of idolatry. எந்த ஒரு சிறிய நபர் சிறிய அறிவுடையவரா இருந்தாலுமே அவருக்கு அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்ட விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதாவது இணை வழிபாடு வந்து அல்லாஹ்வால மன்னிக்க முடியாம குற்றம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இணை வழிபாடை நோக்கி எவ்வளவு சிறிய விஷயமோ பெரிய விஷயமோ நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம தவறி விடுவோமோன்னு சொல்லி பயத்துல அவங்க அதை கிட்டே அணுக மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சிறிய அளவு அறிவு இருக்கக்கூடிய மனிதர் கூட அல்லது விலகி போயிடுவாங்க. will run away from the suspicion of idolatry. So then they turn against on you when they say, why don't you believe that Muhammad is Rasulullah? ஸோ இது நம்ம இந்த கருத்தை நம்ம சொல்லும் போது நம்ம தெளிவான கோட்படையில அல்லாஹ் குர்ஆன்ல இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்ங்கிறது தான் ஒரு கோர் ஆஃப் த குர்ஆன்ங்கிறது அது மட்டும்தான். இதை நம்ம சொல்லும் போது ஏன் அவங்க நமக்கு ஆப்போசிட்டா எதிர்த்து நம்ம மேல கோபம் கொள்றாங்க? அவங்க என்ன கேட்கறாங்க, why don't you believe that Muhammad is Rasulullah? நீங்க ஏன் நம்ப மாட்டீங்க முகமது வந்து கடவுளுடைய நபிங்கிறத நீங்க நம்ப மாட்டீங்கன்னு கேட்கறாங்க. Will the fact that we uphold the Quran, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்த இடத்துல நம்பிக்கையாளர்கள் வந்து இல்ல சப்மிட்டர்ஸ் வந்துட்டு முழுமையா அல்லாஹ்வுடைய சொற்களாகி குர்ஆனை மட்டும் தான் தூக்கி பிடிச்சிருக்காங்க. It's the biggest proclamation that we know that the Muhammad is Rasulullah. So யார் ஒருவர் நம்பிக்கையாளர் ஒருவர் வந்து குர்ஆனை மட்டும் அவங்க பற்றி பிடிச்சுதான் மிக நிச்சயமா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அதுல வந்து முகமது வந்து அல்லாஹ்வுடைய நபிங்கிறதுல அவங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு கண்டிப்பா இருக்காது. God's messenger, and we have the examples that utterly destroy their argument. So நம்ம இந்த மாதிரி சொல்லும் போது இந்த மாதிரி நம்ம சொல்றோம், ஆக்சுவலா நம்பிக்கையாளர்கள் வந்து குர்ஆனை மட்டும் பற்றி பிடிச்சிருக்காங்க, எந்தவித நம்பிக்கையாளரும் முகமது வந்து அல்லாஹ்வுடைய நபிங்கிறது அவங்க தவிர்க்க போறதே கிடையாது. The Quran is the word of God and consistently God put his scripture head of the messengers and prophets in the Quran. குர்ஆன் வந்து அல்லாஹ்விடம் இருந்து வந்த ஒரு சொல், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய குரல். ஆனா தொடர்ந்து அல்லாஹ் எல்லா இடத்துலயுமே வேதத்தை வந்து நபிமார்கள் தூதர்களுக்கு முன்னாடி அல்லாஹ் குறிப்பிடுறாங்க வேதத்தை. God describes the believers as those who believe in God.
அல்லாஹ் குரான்ல நம்பிக்கையாளர் நோக்கி சொல்றாங்க, அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்வார்கள். பில்லாஹி வல் மலாயிக்கத்த வல் கிதாபி வ ரசூலிஹி. கடவுள், காட், ஹிஸ் ஏஞ்சல்ஸ், ஹிஸ் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் மெசேஞ்சர்ஸ். இந்த இடத்துல கடவுள், கடவுளுடைய நபி, கடவுளுடைய மாணவர்கள், கடவுளுடைய வேதம் அண்ட் இஸ் மெசேஞ்சர்ஸ். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றாங்க அவர்களுடைய தூதர்கள். இந்த இடத்துல வேதம் வந்துட்டு அதுக்குமே அல்லாஹ் குறிப்பிடுறாங்க தூதர்கள்னு. த ஸ்கிரிப்சர்ஸ், த வேர்ட் ஆஃப் காட் கம்ஸ் ahead ஆஃப் த மெசேஞ்சர்ஸ். இந்த இடத்துல அல்லாஹ் வந்து வேதத்தை சொல்லிட்டு அப்புறமேட்டு அல்லாஹ் என்ன பண்றாங்க, தூதர்களை குறிப்பிடுறாங்க. த சீக்வன்ஸ், அந்த வர ஆர்டரை பாருங்க. ஸோ யூ கேன் ஆஸ்க் தெம், டோன்ட் யூ பிலீவ் தட் குரான் இஸ் த வேர்ட் ஆஃப் காட்? ஸோ அப்ப நம்ம இந்த மாதிரி நம்பிக்கையாளர்கள் அவர்களுக்கு நம்ம சொல்லும் போது நீங்க நம்பலையா, அதாவது குரான் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய சொல், அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறது நீங்க நம்பலையான்னு கேட்கும் போது தே சே எஸ், அவங்க ஆமான்னு சொல்றாங்க. அப்ப நீங்க ஆமான்னு சொன்னீங்க, நிச்சயமா நீங்க என்ன சொல்லணும்னா நீங்க இப்படி சொல்லலாமே, லா இலாஹ இல்லல்லாஹ் ஃப இன்ன குரான கலாமு அல்லாஹ், there is no deity except Allah and indeed the Quran is speech of Allah. இதற்கு என்ன அர்த்தம்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு தெரியும், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. இன்ன குரான கலமு அல்லாஹ் and indeed the Quran is speech of Allah. And மிக நிச்சயமாக குரான் வந்து அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய ஸ்பீச். அப்ப நம்ம இந்த மாதிரி நம்பிக்கையாளர் கேட்கறாங்க அவங்கள்ட்ட, அப்ப நீங்க இந்த மாதிரி சொல்லலாம், குரானை நீங்க முழுமையா நீங்க நம்பி இருந்தா, குரான் வந்து அல்லாஹ்விடம் இருந்து வந்த சொல், அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்பி இருந்தீங்கன்னா நீங்க இப்படி சொல்லக்கூடாது. ஏன் ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல முகமது ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு அதுக்கு காரணம் என்ன? வை டோன்ட் யூ சே டோன்ட் பிலீவ் இந்த குரான்? நீங்க குரான் நம்பலையா? இது குரான் நம்பலையா? குரான் வந்து அல்லாஹ்விடம் இருந்து அந்த சொல் தான்ங்கிற விஷயத்தை நீங்க நம்பலையா? வை டோன்ட் யூ சே லா இலாஹ இல்லல்லாஹ்? ஆனா இதெல்லாம் தாண்டி ஏன் வந்து அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான்ங்கிற கோருக்கு நிச்சயமா ஒரு அர்த்தம் இருக்கு. த குரான் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். சி, இட்ஸ் த சேம். திஸ் கம்ப்ளீட் ஷட்ஸ் தெம் அப். அப்போ இந்த மாதிரி வந்து நம்பிக்கையாளர்கள் ஒரு சில லாஜிக்கலான கொஷின், அறிவுக்கு தகுந்த மாதிரி ஏத்து சொல்லும் போது அவங்களால எதிர்த்து ஒரு விஷயத்த வாதிட முடியல. அவங்க ஒண்ணு தப்பான முறையில பேசுறாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட நெக்ஸ்ட் சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸும் இல்லைங்கிறது கிளியரா புரியுது. they accuse of being hating முகமது. நம்ம ஆக்சுவலா முகம்மதை வந்து நம்ம வந்து வெறுக்கிறோம்னு நினைக்கிறாங்க, விச் இஸ் எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஆனா உண்மையை சொல்லணும்னா அவங்கதான் அப்படி பண்றாங்க. ஒருத்தவங்க நபிமார்கள் சொல்ற விஷயத்தை நேசிக்கிறது, கட்டுப்படுறதுங்கிறது அவங்க சொல்ல அப்படி நம்ம கடைபிடிக்கிறது. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நிச்சயமா நம்ம வந்து முகமது நேசிக்கிறதை விட அவர் சொல்றதை நம்ம பின்பற்றனால மட்டும்தான் நம்ம அல்லாஹ் மட்டும் இங்க இருக்கோம். ஆனா அவங்க அந்த விஷயத்த சேர்த்து சொல்றனால நிச்சயமா அவங்க முகமது சொல்றது இது கட்டுப்படல. அதற்கு முரணகையா அவங்க தான் வந்து ஹேட்டடா இருக்காங்க. You put Muhammad's name next to God's name. You can take this to further and say, why not say லா இலாஹ இல்லல்லாஹ், sun rises from the east. அப்ப நீங்க சொல்ற மாதிரி அதற்கு பக்கத்துல சத்தியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தான் போடுவோம், இல்ல உண்மையை மட்டும் தான் நான் போடுவேன்னா நீங்க இப்படி சொல்லக்கூடாது, லா இலாஹ இல்லல்லாஹ் the sun rises from the east. சூரியன் வந்து ஈஸ்ட்ல இருந்து உதிக்குது ஏன்னு சொல்லக்கூடாது. இங்க சொல்ற மாதிரி லாஜிக் படி பார்த்தோம்னா சத்தியமான சொற்கள் 1000 இருக்கு. ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும் போது நம்ம தனிச்சங்க அல்லாஹ் மட்டும் நினைவு கூறுறதுங்கிறது நம்மளோட அல்டிமேட் கோல். அதனால பக்கத்துல எந்தவித சத்தியமான ஸ்டேட்மெண்ட்ஸோ என்ன விதமான ஸ்டேட்மெண்ட்ஸோ அங்க போடுறதுக்கு இடம் இல்லை. அதெல்லாம் அப்படி குறிப்பிடலைங்கிறது தான் இங்க சொல்ல வராங்க. யூ நோ தேர் இஸ் நோ எண்ட் டு திஸ். இது வந்து இதற்கு முடிவே இல்லை. நம்ம 1000 சொன்னாலுமே அல்லாஹ் சொல்ற மாதிரி அந்த குரான் வசனத்தை இருக்க மாதிரி அல்லாஹ் வந்து மனிதர்களுடைய இதயங்களை அந்த பாறைக்கு சூரா 2ல கம்பேர் பண்ணி காமிக்கிறாங்கல்ல. ஸோ உண்மையான நம்பிக்கையாளர்கள் அவங்க அந்த சாஃப்ட் ஹார்டா இருக்கும்போது அல்லாஹ் மட்டும் சொல்ற விஷயத்த அவங்க உடனே ஏற்றுக்கொள்றாங்க, கட்டுப்படுறாங்க. முரணகையா ரொம்ப ஹார்டா இருக்கவங்க தொடர்ந்து நம்ப மறுத்தலை தொடர்ந்து இருக்காங்க. So there are millions of statements that you can put next to லா இலாஹ இல்லல்லாஹ். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லணும்னா ஆயிரக்கணக்கான விஷயம், உண்மையான விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அடுத்து நம்ம போட முடியும். That are absolutely correct. உண்மையான ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளால போட முடியும். பட் திஸ் இஸ் நாட் த பாயிண்ட். ஆனா நம்ம சொல்ல வர கருத்து இங்க அது இல்ல. நம்ம சொல்ல வர கருத்து அல்லாஹ் மட்டும்தான். சூரா 3 வசனம் 18ல God bear witness that, அல்லாஹ் சாட்சி பகர்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் ஹுவா, there is no deity except him. அவரை தவிர வேறு கடவுள் இல்லை.
whether they tell you follow Rashad Khalifa, if they polite or crazy, ரஷாத் கலீஃபா அவங்க வந்து எவ்வித வழியில இருந்து நம்ம சொல்ற மாதிரி சாத்தான் பல வகையில அணுக வருவோம். அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நீங்க ரஷாத் கலீஃபாங்கிற மனிதரை தான் ஃபாலோ பண்றீங்க, அது தப்பு, இந்த மாதிரி தவறான ஒரு புரிதல் நம்ம கிட்ட சொல்லும் போது யூ டெல் தெம் வி ஃபாலோ காட். அப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இல்ல, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம இங்க கடவுளை மட்டும் தான் ஃபாலோ பண்றோம், கடவுளுக்குரிய சொற்களை சொல்றதுனால மட்டுமே ரஷாதோட இதுக்கு நம்ம கட்டுப்படுறோங்கிறது நம்ம உண்மையா புரிஞ்சுக்கணும். we follow God alone, we follow the word of God alone. நம்ம கடவுளை தான் பின்பற்றுறோம், கடவுளுடைய வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம இங்க பின்பற்றுறோம். The principle is very easy. If it is not in the Quran, we don't have no consideration for it. இது நம்மளோட சப்மிட்டர்ஸ்க்கு ஒரு ரொம்ப ஈஸியான பிரின்சிபல் என்னன்னா, அல்லாஹ் வந்து பல விதமான விஷயங்கள் பல விதமான ஸ்கிரிப்சர்ஸ் கொடுத்து அல்லாஹ் சொல்ல, ரொம்ப சிம்பிளா அல்லாஹ் ஒரு விஷயத்த குரானுங்கிற விஷயத்த மட்டும் குறிப்பிட்டு இது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய சொல் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது அதை தாண்டி வெளியே வர எந்த விஷயமா இருந்தாலும் அதை we don't have consideration for, அதை நோக்கி நமக்கு எந்த விதமான ஒரு எஃபர்ட்மே தேவையில்லைங்கிறது கிளியரா புரியுது. In this conference you are gonna hear lots of views, personal views of many people. இந்த கான்ஃபரன்ஸ்ல நீங்க நிறைய மனிதர்கள் அவங்களுடைய சொந்த பெர்ஸ்பெக்டிவ், அதாவது அவங்களோட பர்சனல் வியூஸை வந்து சொந்த கருத்துக்களை நீங்க கேட்கக்கூடும். எனிபடி கேன் சே எனிதிங் தே வாண்ட். யாரா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் யுவர் கிரைட்டீரியா இஸ் த குரான். ஆனா நீங்க அந்த விஷயத்தை எடுத்துக்கணுமா வேணாமாங்கிறது அல்லாஹ்வின் பார்வையில அதுக்கு தீர்மானிக்க வேண்டியது குரான் மட்டும்தான். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் குரானிக்கா இருந்தா அக்செப்ட் இட், கோ ஃபார் இட், சிம்பிள். இஃப் இட் இஸ் நாட் இன் த குரான், டோன்ட் பிலீவ் இட். அது குரான்ல இல்லையா, அதை நோக்கி நமக்கு அதுல எஃபர்ட்டோ இதில் நோக்கி நம்ம திங்க் பண்ணவோ தேவையில்லைங்கிறது தான் கிளியர் பாயிண்ட். நோ மேட்டர் ஹூ இஸ் டாக்கிங் டு யூ, அது சொல்றவங்க யாரா வேணா இருந்துட்டு போட்டோம் ஆப்போசிட்ல. வெரி சிம்பிள் பிரின்சிபல், அல்லாஹ் குரானை குறிப்பிட்டு ரொம்ப சிம்பிள் பிரின்சிபல் இதுதான். பிகாஸ் திஸ் இஸ் வாட் வி ஃபாலோ ஈவன் இன் திஸ் கான்ஃபரன்ஸ். இப்போ நான் சொல்ற மாதிரி இந்த கான்ஃபரன்ஸ்லயுமே நிச்சயமா எல்லா இடத்துலயுமே அல்லாமன்னு சொல்லும்போது சாத்தான் சபத்தை எடுத்த மாதிரி அவன் பல வகைய கண்டிப்பா அணுகுறான். ஸோ இந்த கான்ஃபரன்ஸ்லயுமே நிச்சயமா சாத்தான் ஹாஸ் டு பி ரெப்ரசன்ட் ஸ்பெஷலி இந்த கான்ஃபரன்ஸ். நிச்சயமா ஏதோ ஒரு வழியில நிச்சயமா சாத்தான் உங்கள வந்து மனக்குழப்பத்தையும் பயத்தையும் கண்டிப்பா போடுவான். சாத்தான் ஹாஸ் டு பி ரெப்ரசன்டட் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஹியர் சம் வியூஸ். அதே மாதிரி அவனோட பார்வையில, அதாவது அல்லாஹ் மட்டும் குரான சொல்லாத சொற்களை இல்ல சொந்தமா சுயேச்சு பேசுற அந்த மாதிரி வியூஸ பெர்ஸ்பெக்டிவ்ஸ கண்டிப்பா நீங்க கேட்க கூடும். And they are contrary to the Quran. குரானுக்கு முரணகையா. And if you believe them, you deserve to believe them. There may be 2 or 3 people who may be influenced. நிச்சயமா நான் சொல்ற மாதிரி நமக்கு தெரியாது, இங்க இருக்க 2-3 பேர்ல வந்து நமக்கு தெரியாது, உள்ளதான் அறிந்தவர் அல்லாஹ் தான். ஸோ 2-3 பேர் சாத்தானோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ இல்ல சொந்த கருத்துகள் நிச்சயமா உங்களை அணுகக்கூடும். பிகாஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் பீப்புள் who are bringing views other than a Quranic ways is to at least put doubt in your heart. ஏன்னா இந்த மாதிரி மக்கள் வந்து அல்லாஹ் ஹிப்போக்ரிட்ஸ் குறிப்பிடும் போது அல்லாஹ் என்ன சொல்ல வராங்கன்னா, பிகாஸ் இவங்களோட எண்ணங்கள் என்ன இருக்குன்னா, ஒரு சிறிதளவேனும் வந்துட்டு உங்களோட இதயங்கள்ல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட மாட்டோமான்னு சொல்லிட்டு தவறான ஒரு இதுலயே அணுகுறாங்க. And if you, as long as you have doubt in your heart, you are the lowest rank of submission. ஸோ எப்பவுமே உங்களோட இதயங்கள்ல ஒரு டவுட், சந்தேகம், அல்லாஹ் மட்டும் நமக்கு போதாதா, இல்ல நிச்சயமா அல்லாஹ் நம்ம காப்பாற்ற மாட்டாங்களா, இந்த மாதிரி ஏராளமான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க சப்மிஷன்ல ரொம்ப குறைந்த ரேங்க்ல தான் இருப்பீங்க. எப்பவுமே எப்ப வந்து நம்ம முழுமையான சப்மிஷன் அடையும் போதுன்னா சந்தேகமே இல்லாத நிலையில மட்டும்தான், அதாவது அல்லாஹ் மட்டும் விஷயத்தை உறுதி கொண்டு எந்த வித டவுட்டும் இல்லாத போதுதான் நம்ம முழுமையான சப்மிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அந்த இது கிளியரா இந்த பாயிண்ட் நமக்கு புரியும். ரிமெம்பர் த வேர்ஸ் இன் சூரா 49 verse 14. சூரா 49 வசனம் 14ல ஐ பிலீவ் இட் சேஸ் தே சேட் வி ஆர் த பிலீவர்ஸ். அதை என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து நம்பிக்கையாளர்கள், we are believers. God says do not say you are believers. கடவுள் சொல்றாங்க அந்த இடத்துல வந்து நீங்க நம்பிக்கையாளர்கள் குறிப்பிடாதீங்க, நீங்க முஸ்லீம் குறிப்பிடுங்க. until எது வரைக்கும், until all doubt is gone in your heart. அதாவது எப்ப வந்து நம்பிக்கையாளர்கள் நீங்க சொல்லணும் அப்படின்னா, எந்தவித சந்தேகமும் இல்லாத உறுதியான நிலையில அல்லாஹ் மட்டும் இந்த விஷயத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம மிக நிச்சயமா நம்ம பிலீவர்னு சொல்றதுக்கே நம்ம தகுதியான இடத்துல நம்ம இருப்போங்கிறது தான் அதுல குரான்ல சொல்ற சூரா 49 வசனம் 14 சொல்ல கிளியர் ஸ்டேட்மெண்ட். பிலீவர் இஸ் த ஒன் who attained a state of certainty.
சர்டனிட்டி, ஒரு உறுதியான நிலையை அடைஞ்சவங்க தான் சப்மிட்டர் பிலீவர்ங்கிறது குறிப்பிடப்படுறாங்க. ஸோ தேர் ஜாப் இஸ் டு புட் ஈவன் லிட்டில் பிட் ஆஃப் டவுட் இன் யர் ஹார்ட். ஸோ இந்த மாதிரி மக்கள் நிச்சயமா சாத்தானிக் இன்ஃப்ளூயன்ஸ்ல ஒரு சிறிதளவேனும் ஒரு டவுட்டை போட்டுற மாட்டோமான்னுங்கிறதுல அணுகி உங்களை வந்துகிட்டே இருப்பாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் when this happens, you know that God is testing you. ஸோ இது நடக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு நம்பிக்கையாளர்கள் தெரியும், எல்லாம் சோதிப்பாங்க. And that unfortunately the doubt comes in your heart. Unfortunately I still have some doubt. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு சிறிதளவேனும் நம்ம அல்லா இடம் இருந்து இல்ல அல்லா மட்டும் போதும் நமக்கு முழுமையான இது அடையலைன்னா அந்த டவுட் நம்மளை ஈஸியா அஃபெக்ட் பண்ணிரும். நம்ம அதுல ஈஸியா மைண்ட் வாஷ் ஆயிடக்கூடும். அதுதான் இங்க உண்மை. நம்ம ஒரு சர்டைனான நிலையில நம்ம உண்மையான பிலீவரா இருந்தா நம்மள அதை நோக்கி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸால ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்ஃபேக்ட் குரான் அல்லாஹ் சொல்ற மாதிரி அல்லாஹ் மட்டும் சொல்றவனை நோக்கி சாத்தானுக்கு அவங்க அந்த நம்பிக்கையாளர்கள் மீது அவனுக்கு எந்த விதமான ஆட்சியும் அவனுக்கு கிடையாது, எந்த விதமான கண்ட்ரோலும் அவனுக்கு கிடையாது. Unfortunately, I still have some doubt, so I am still in the lowest rank. So நீங்க தொடர்ந்து இந்த சந்தேகங்களோட இருந்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து சப்மிஷன்ல குறைந்த ரேங்க்ல இருப்பீங்க, which is not good. I'm still on my way. It is hopeless yet, but you must be aware of this principle. This is our principle. If it is not in the Quran, I don't believe it. So இது என்னோட பிரின்சிபல் இல்ல, மொத்த நம்பிக்கையாளர்கள் இல்ல அல்லாஹ் குரான்ல குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிரின்சிபல். இஃப் இட் இஸ் நாட் இன் த குரான், ஐ டோன்ட் பிலீவ் இட். குரான்ல அந்த விஷயம் இல்லைன்னா அதை நோக்கி நம்ம நம்பிக்கை கொள்ளவோ அதை நோக்கி நம்ம திங்க் பண்ணவோ எஃபர்ட் போடவோ தேவையே இல்லை. இட் மே ஆர் மே நாட் பி கரெக்ட். அது சரியா இருக்குமோ தவறா இருக்குமோ அது நமக்கு தேவையில்லை. பட் இஃப் இட் இஸ் நாட் இன் த குரான், ஐ எம் நாட் ஃபாலோவிங் இட். அது குரான்ல இல்லைன்னா அதை நோக்கி நம்ம ஃபாலோ பண்ண விஷயம் தேவையில்லை. அதை நோக்கி நம்ம எந்த விதமான எஃபர்ட்ஸோ தாட்ஸோ போட தேவையில்லை. We have time now to do the Friday prayer and then we'll go into it. ஸோ இன்ஷால்லா தொழுகை டைம் ஆயிடுச்சு, நம்ம அதை நோக்கி ஸ்டார்ட் பண்ணுவோம். His views he had, I'm sure Ismail will get his chance to express his views he had. இன்ஷால்லா இஸ்மாயில் அவர் அவரோட எக்ஸ்பிரஸ், அதாவது குரானை பத்தின தாட்ஸ் இல்ல அவரோட பயான் இன்ஷால்லா நம்ம வரக்கூடிய நாட்கள்ல கேட்போம். He had prepared a very good khutbah on the ink on paper. அவர் எழுதி வச்சிருக்காரு ஒரு இங்க் அண்ட் பேப்பர்ல எழுத்து வடிவத்துல ஒரு சிறந்த ஒரு குத்பா எழுதி வச்சிருக்காரு. பட் திஸ் இஸ் நாட் த குரான், த இங்க் அண்ட் பேப்பர், த பிசிக்கல் புக் இட் நாட் த குரான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன சொல்ல வராங்க அந்த இடத்துல, இப்ப நம்ம இந்த கண் கூட பார்க்க இந்த எழுது வடிவத்துல இருக்க இல்ல ஒரு பேனாவோ மைய வச்சு பேப்பர்ல எழுதுற இந்த பர்டிகுலர் இந்த பேஜஸ் இல்ல புக்ஸ் குரான் கிடையாது. உண்மையான குரான் எங்க இருக்கும்னா அந்த குரான் ஷுட் பி இன் யுவர் ஹார்ட். உண்மையான குரான் உங்களோட இதயத்தை இருக்கணும். அதாவது அது சொல்ற அனைத்து செய்திகளும் நம்மளோட வாழ்க்கை முறைகள்ல இருக்கணும்ங்கிறதா முக்கியமான பாயிண்ட் இதுல. அதுக்கு இதை சொல்லி அந்த குத்பாவை முடிக்கிறாங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் குத்பாக்கு போயிடலாம். அல்ஹம்துலில்லாஹ். I would like to review with you very quickly the new issue of Muslim perspective. ஸோ இப்போ வரக்கூடிய டைம்ல முஸ்லீம் பெர்ஸ்பெக்டிவ், நம்ம சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்ப நம்ம ரீசெண்டா லான்ச் பண்ண பேப்பரை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணுவோம். We are witnessing the emergence of a fantastic miracle. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ தொடர்ந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாபெரும் அற்புதத்தை நம்ம தொடர்ந்து கண்கூட பார்த்துட்டு வரோம். That tells the world this is a message from God to the world. அது தொடர்ந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த செய்தி கடவுளிடம் இருந்து மட்டுமே வருகிறது. That this is a supernatural scripture. இது மனிதனால ஏற்பட்ட விஷயமே கிடையாது. That could not possibly be human made. வாய்ப்பே மனுஷனால மேட் பண்ணப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. And the evidence is accumulating and increasing in accordance with the verse. அல்லாஹ் சூரா 41 வசனம் 53 குறிப்பிட்ட மாதிரி தொடர்ந்து இது வளர்ந்து கொண்டுட்டே இருக்குது. தட் சேஸ் we will show them our miracles in the horizons and within themselves. அல்லாஹ் இந்த என்ன குறிப்பிடுறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய மாபெரும் அற்புதங்களை மிராக்கிள்ஸ ஹரைசன்ஸ், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிளானட்ஸ்ல பார்க்கக்கூடிய சூரியன் சந்திரன் நம்ம நடந்திருக்க சுத்தி நடக்கிற நிறைய விஷயங்கள் செடி கொடிகள் அதுல மட்டும் இல்லாம நமக்குள்ளேயுமே அல்லாஹ் சொல்ற அந்த மாபெரும் அற்புதங்களை நிச்சயமா அல்லாஹ் காமிப்ப அல்லாஹ் இந்த இடத்துல அல்லாஹ் வாக்கு கொடுக்குறாங்க. Until they realize that this is truth. எது வரைக்கும் நிச்சயமா அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் இது சத்தியம் தான், இது அல்லாஹ்விடம் இருந்து மட்டும்தான் வந்திருக்கு, இது யாராலும் செய்ய முடியாதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிற வரைக்கும் அல்லாஹ் அதிகப்படுத்திட்டே இருப்பேன்னு சொல்றாங்க.
அன்பார்ச்சுனேட்லி our Muslim ulama are still stuck in the first letter of the Quran. ஆனா இந்த மாதிரி இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அல்லாஹ் மட்டும் உள்ள வர நம்பிக்கையாளர்கள் மத்தியில ஒரு துரதிருஷ்டவசமா இப்போ ட்ரெடிஷனலா இருக்க முஸ்லிம் உலமாஸ் வந்து இன்னும் அந்த பிஸ்மில்லால இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். they still trying to figure out how many letters in the பிஸ்மில்லா. அவங்க இன்னுமே வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இதுல 19 எழுத்து தான் இருக்குங்கிறத சரி பார்க்கிற இன்னும் அந்த 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 துர்திஷ்ட ஸ்டேஜ்ல தான் அவங்க இருக்கிறாங்க. இன்னும் சரி பார்த்து கொண்டே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல. தி ஃபர்ஸ்ட் was only a couple of days ago cat met his fellow from Saudi Arabia. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம கேட் அவங்க வந்துட்டு சவுதி அரேபியால இருந்து ஒருத்தவங்க பாக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு அந்த பெண்மணி கிட்ட, do you go to that mosque over there? அப்ப மஸ்ஜித் துக்ஸான் நோக்கி கேக்குறாங்க, நீங்க அந்த பள்ளிக்கு மஸ்ஜித் துக்ஸானுக்கு நீங்க டெய்லி போவீங்களா? அப்ப அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க, எஸ் we have and I will always go there. நிச்சயமா அதுக்கு வந்து டெய்லி நான் போவேன், ஐ வில் அடிக்கடி போவேன். we have a proof that what is the truth is. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஒரு ப்ரூஃப் இருக்கு, ஒரு அத்தாட்சி இருக்கு, எது சத்தியம் என்பதுல ஒரு அத்தாட்சி இருக்கு அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம தட் த குரான் இஸ் கம்ப்ளீட் பெர்ஃபெக்ட் அண்ட் ஃபுல்லி டீடைல். அல்லாஹ் குரான் அல்லா குறிப்பிடுறாங்க குரானை பத்தி, குரான் முழுமையானது, பெர்ஃபெக்ட் அண்ட் ஃபுல்லி டீடைல், எல்லாமே கிளியரா அல்லாஹ் விளக்கி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அண்ட் he said is this based on the miracle of 19th? அப்ப அவர் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கிறாரு, நீங்க சொல்ற எல்லா விஷயமே வந்து மிரக்கிள் 19 அடிப்படையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அண்ட் she said yes. அப்ப இந்த பெண்மணி ஆமான்னு சொல்றாங்க. அவர் திருப்பி இன்னொரு கொஸ்டின் கேட்கிறாரு. அண்ட் he said he started out denying that பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் has 19 letters. அப்ப இவர் என்ன பண்றாரு, ஒரு எதிர்கருத்து கொடுக்கிறாரு. அதாவது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்ல 19 எழுத்துக்கள் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, so she asked him to write it down. அப்போ அந்த இடத்துல வந்து அவர் எழுத சொல்றாங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அவர் கரெக்டா 19 எழுத்து தான் எழுதுறாங்க. பிஸ்மில்லா அல் ரஹ்மான் ரஹீம் எழுதுறாரு. then she asked him to count it. அப்போ அந்த பெண்மணி சொல்றாங்க, நீங்க எண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. and this is what the Muslim ulama are doing. and he started counting invisible letters. அவர் அப்போ அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, இவர் மட்டும் இல்ல, இப்ப இன்னைக்கு நிறைய முஸ்லீம் உலமாஸ் என்ன பண்றாங்க, அந்த இன்விசிபிள் கண்ணுக்கே தெரியாத அந்த லெட்டர்ஸ் அந்த மேல இருக்க எல்லா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எண்றாங்க. which is not right. அது கரெக்ட் கிடையாது. how many letters do you see? கிளியரா எவ்வளவு எழுத்துக்கள் நம்ம பாக்குறோம் அப்படிங்கிறது. so the miracles are overwhelmingly accumulating. ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ஸ்டக்கா இருக்கும் போதும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இல்ல இன்னொரு சைட்ல வந்துட்டு தொடர்ந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் they are stuck in the first letter. ஆனா இவங்க வந்து இன்னும் அந்த பிஸ்மில்லா இருக்கல இன்னும் அதுலயேதான் இவங்க வந்து சிக்கிட்டு அதை பத்தின ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் தெரியாத இல்ல ஒரு புரிதல் இல்லாத இதுலதான் இருக்காங்க. பிகாஸ் they want to figure out that there is alif after the bear not. ஏன்னா அவங்க இந்த இடத்துல வந்து என்ன தெரியலன்னா, இந்த பேக் அப்புறமேட்டு அலீஃப் இருக்கா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரியல. God wrote down the two words in the first revelation of the Quran. அல்லாஹ் வந்து குரான்ல வந்து முதல் இறக்கப்பட்ட 2 வேர்ட்ஸ்ல வந்து நல்லா கவனிக்கணும். அதுல வந்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அண்ட் ரைட் ஆஃப்டர் தேர் இஸ் இக்ரா பிஸ்மி. அந்த இடத்துல வந்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்றதுக்கு அது நெக்ஸ்ட் வேர்ட்ல வந்துட்டு இக்ரா பிஸ்மின்னு இருக்கு. இக்ரா பிஸ்மினா ரீட் இன் த நேம் ஆஃப், அல்லாவின் பேரை கொண்டு. அண்ட் த 2 வேர்ட்ஸ் வித் அலிஃப் அண்ட் வித்வுட் அலிஃப். இந்த இடத்துல இக்ரா பிஸ்மிக்கும் ஃபர்ஸ்ட் குறிப்பிட்ட பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீக்கும் மேல குறிப்பிட்ட பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வித் அலிஃப் வித்வுட் அலிஃப், ரெண்டு பிஸ்மில்லாலையுமே ஒரு இதுல வந்து வித் அலிஃபோட இருக்கு, ஒன்னுல வித்வுட் அலிஃபோட இருக்கு, அலிஃப் இல்லாம இருக்கு. ரெண்டுமே ஆர் ஸ்பெல் டிஃபரெண்ட்லி, ரெண்டுமே உச்சரிப்பு வேற மாதிரி இருக்கு. சோ இந்த விஷயத்தினால அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தெரியல அந்த இடத்துல அலிஃப் இருக்கா இல்லையாங்கிற விஷயத்த அவங்களுக்கு தெரியல. And this is what who came here one of the time to argue us. So the issue in the perspective listing the latest finding the Liza found out last month. So இது ஒரு கருத்து நம்ம பேசுவோம். இரண்டாவதா இப்போ வந்திருக்க இந்த இஷ்யூ, ஸோ த இஷ்யூ இந்த பெர்ஸ்பெக்டிவ், லிசா வந்து லேட்டஸ்டா கண்டுபிடிச்சது கடைசி மாசத்துல போன மாசத்துல கண்டுபிடிச்ச அந்த இஷ்யூ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ. அண்ட் ஐ வில் மென்ஷன் them quickly. What we see in this miracles is confirmation of certain parameters of the Quran. So நம்ம குறிப்பிடுற எந்த விதமான 19 கீழே வர எல்லா மிராக்கிளுமே குரான்ல இருக்க ஒரு சில பாராமீட்டர்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கு.
among the parameters of the Quran are the verses, the number of இப்ப நம்ம குரான்ல ஒரு பேராமீட்டர் நம்ம எடுத்துட்டோம், அதாவது ஒரு 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 பேராமீட்டர் நம்ம கன்சிடர் பண்ணும்போது அது நிறைய வரும். வசனங்கள் வரும், வசனங்கள் எண்ணிக்கை வரும், சூறாக்கள் வரும், சூறாக்கள் எண்ணிக்கை வரும். அதுதான் சொல்றாங்க இந்த இடத்துல. the number of verses, verse number 7 or 19 or 17 whatever. இந்த இடத்துல வந்து அல்லாஹ் சொல்ற மாதிரி வசனம் 7 இருக்கலாம், வசனம் 19 இருக்கலாம், வசனம் 71 இருக்கலாம். the number of verses is a character. நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல number of verses, அதாவது எந்த வசன எண், மொத்தமா எவ்வளவு வசனம் இருக்கு, இது ரெண்டுமே குரானோட ஒரு பெராமீட்டரா இருக்கு. அது மட்டும் இல்லாம the number of surahs and the sequence of surahs, எந்த சூறா வந்து எந்த இடத்துல வரணும்ங்கிறதையும் அல்லாஹ் தீர்மானிக்கிறாங்க. அதுவுமே குரானோடைய முக்கியமான ஒரு பெராமீட்டரா இருக்கு. லுக்ஸ் லைக் திஸ் இஸ் வாட் இஸ் பீங் ப்ரூவன் டு த வேர்ல்ட் நவ். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களை அல்லாஹ் வந்து ஒரு சிம்பிள் மேக்ஸ்ல வந்து அல்லாஹ் உள்ளடக்கி வச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் a lot of them will not know for it until 50 years from now. இப்ப இருந்து 50 வருஷம் கழிச்சு தெரியாத ஒரு பெரிய மாபெரும் விஷயத்த மக்களுக்கு அல்லாஹ் வந்து இப்ப உணர்த்துறாங்க. பட் அட் திஸ் டைம் seems like God is revealing proof to tell us that the verses, number of verses, the sequence of verses. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து ஒரு மாபெரும் விஷயத்தை நமக்கு வெளியே கொண்டு வராங்க. அந்த வசனங்களுடைய எண்ணிக்கைகள், அதோட ஆர்டர், எந்த சீக்வன்ஸ்ல வருங்கிற ஆர்டர், சூராஸ், நம்பர் ஆஃப் சூராஸ் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் சூராஸ். அதே மாதிரி சூராக்களோட எண்ணிக்கை, அது எந்த ஆர்டர்ல வரணுங்கிறது ஆல் ஆர் டிக்டேட்டட் பை காட். எல்லாமே துல்லியமா கடவுளால குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ஒரு சின்ன சிதை மாற்றம் ஏற்பட்டாலோ இதை மாற்றாலோ அல்லாவின் சிஸ்டமே நம்ம காட்சி கொடுத்துருங்கிறது ஆழ்ந்த ஒரு ப்ரூஃப் தான் இது. The first Quranic initial Alif Lam Mim is in Surah 2 verse 1. நம்ம இதை பார்த்திருப்போம், பட் நம்ம திருப்பி ரிப்பீட் பண்றோம். ஃபர்ஸ்ட் சூரா 2 வசனம் 1ல தான் அல்லாஹ்வோட ஃபர்ஸ்ட் இனிஷியலோட அந்த வெர்ஸ் வருது, அலிஃப் லாம் மீம். அதே மாதிரி சூரா 68 1ல நூனுங்கிற கடைசி இனிஷியல் வருது. And when you count the verses between these two, there are 5 to 6, 3. So இதற்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட மொத்த வசனங்கள் நம்ம எண்ணி பார்த்தோம்னா 5263 இருக்கு. இது வந்து 19 கட்டமைக்கக்கூடிய ஒரு நம்பர், the common denominator, which means லா இலாஹா இல்லல்லாஹ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே எதுக்காக அல்லாஹ் குறிப்பிடுறாங்க அப்படின்னா, நம்பிக்கையாளர் மனசுல இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா ஆழமா போய் சேரணுங்கிறது. லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, God is the only one, அவரை தவிர வேற யாரும் இதை பண்ண முடியாதுங்கிற விஷயத்த சேர்ப்பிப்பதற்காக. So this tells us the number of verses is divinely dictated. So இப்ப இதுல என்ன புரியுது, அதாவது சூரா 2:1ல இருந்து 68:1 வரைக்கும் கரெக்டான வசனங்கள் தான் இடைப்பட்டிருக்கு, அதுக்கு எக்ஸ்ட்ராவோ யாரும் ரிமூவ் பண்ணலங்கிற விஷயத்த இது கிளியரா ப்ரூவ் பண்ணி காமிக்குது. ஏன்னா அது இடைப்பட்ட இது வந்து 5263 இருக்கு, அது 19 கீழ் கட்டமையுது. ஸோ அதே மாதிரி இதுக்கு இடைப்பட்டதுல நம்ம பார்க்கும்போது கரெக்டா அல்லாஹ் வந்து 19 குரூப்ஸ் ஆஃப் சூராஸை வந்து வச்சிருக்காங்க, இனிஷியல் அன்இனிஷியல் சூரா. ஸோ அதாவது சூரா 2 வந்து இனிஷியல் சூரா, அதுக்கு அடுத்து இனிஷியல் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம குரூப்பா பிரிக்கும் போது கரெக்டா 19 குரூப்ஸ் இருக்கு. ஸோ 38 அன்இனிஷியல் சூராஸ், அதாவது இடைப்பட்ட இதுல வந்து 38 இனிஷியல வைக்காத சூராஸ் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். குரூப்பா பிரிக்கும் போது கரெக்டா 19 இனிஷியல் குரூப் உடைய சூறாக்களும் 19 இனிஷியல் ஆகாத குரூப் உடைய சூறாக்களும் கரெக்டா இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, வச்சிருக்க ஆர்டருமே யாரும் மாத்தல. ஃபர்ஸ்ட் நான் சொல்லும் போது அந்த இடத்துல 5263 சொன்னேன். ஸோ அதுல என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, அந்த எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை, வசனங்களோட எண்ணிக்கையும் கரெக்டா இருக்கு, எந்த வசனமும் ஆட் பண்ணலங்கிறது இருக்கு. இப்ப நமக்கு நெக்ஸ்ட் என்ன டவுட் வரும், ஏதாச்சும் வசனங்கள் உள்ள ஆர்டரை மாத்திருப்பாங்களான்னு வரும். ஸோ அதுக்கும் அல்லாஹ்வோட சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, இதை நம்ம குரூப்பா பிரிச்சு பார்க்கும்போது 19 குரூப் ஆஃப் இனிஷியல் சூறாவும் 19 நான் குரூப் ஆஃப், அதாவது அன்இனிஷியல் சூராஸும் இருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, உள்ள வந்து ஆர்டரும் எதுவும் மிக்ஸ் ஆகல, கரெக்டா டிவைன்லி அல்லாஹ் குறிப்பிட்ட மாதிரி அல்லாஹ் கூட நாடுகின்ற இது வந்து அப்படியே அதுல இருக்குங்கிறது இது வந்து தெளிவுபடுத்துது. And then when you take, now we have surahs that where the word Allah occurs. இப்ப next வந்துட்டு the word Allah occurs outside the range 57 and inside is 2641. அதே மாதிரி அல்லாஹ் என்ற சொற்கு வந்துட்டு இதற்கு வெளியே சூரா 2:1க்கும் 68:1க்கும் இந்த போர்ஷனுக்கு வெளியே நம்ம பார்க்கும்போது கரெக்டா 57 தடவை வருது, 19 × 3.
அதே மாதிரி இதற்கு இடைப்பட்ட இதுல 2:1 இருந்து 68:1 வரை பார்க்கும்போது 2641, அதுவுமே 19 கட்டமைது 19 × 139. சோ இதற்கு வெளியவும் சரி உள்ளேயும் சரி எந்த விதமான மாறுபாடும் ஆகலைங்கிறத இது கிளியரா ப்ரூவ் பண்ணுது. Now we have surahs where the word Allah occurs. There are surahs where there is no single word Allah. நம்ம கிட்ட இப்ப குர்ஆன்ல நம்ம பாக்குறோம், ஒரு சில சூறாக்கள்ல அல்லாங்கிற வேர்டு வந்து குறிப்பிடப்படுது. ஒரு சில சூறாக்கள்ல வந்து ஒரு வேர்டு அல்லாங்கிற ஒரு வேர்டு கூட இல்லாம இருக்கு ஒரு சில சூராஸ். But if you take the surahs where the word Allah occurs for this very special word, you take the surah number and the verse. So இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அந்த அல்லாஹ் என்ற குறிப்பிட்ட அந்த சூராஸையும் அந்த வேர்ஸ் நம்பர் நீங்க எடுத்துக்கோங்க and add them up. So எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த சூறாக்களையும் அந்த வசனங்களோட எண்ணிக்கையை எடுத்துட்டு மொத்தமா ஆட் பண்ணுங்க, கூட்டுங்க. இதோட டோட்டல் என்ன வருதுன்னா 2432. ஸோ இதுவுமே கரெக்டா 19 கீழ் கட்டமையுது. ஸோ அப்ப இதுல இருந்து என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா, ஒவ்வொரு சூறாக்கு கீழே அல்லாஹ் குறிப்பிடுற அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாங்கிற அந்த சிக்னேச்சர் வச்சு அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு சிங்கிள் பெராமீட்டர் தான் 19ங்கிற சிம்பிள் பெராமீட்டரை வச்சு அல்லாஹ் இவ்வளவு மாபெரும் விஷயத்த வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ இதை வச்சு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னா, ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஹார்டான விஷயங்களை பண்ணும்போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஹார்டா இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய இந்த சிஸ்டம் மட்டும்தான் அதை பண்றதுக்கு ரொம்ப ஹார்டா இருந்தாலுமே அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு இல்ல மனித இனத்துக்கு வந்து ஈஸியா சேவிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமோட வச்சிருக்காங்க, விச் இஸ் ஒன்லி பாசிபிள் ஃபார் கிரியேட்டர். அதாவது எல்லாம் அறிஞ்ச அனைத்தையும் அறிந்த எல்லாம் வல்லமை மிக்க அல்லாஹ்வால மட்டும்தான் இதை பண்ண முடியுங்கிறது கிளியரா ப்ரூவ் பண்ணுது. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஸலாமுன் அலைக்கும்.